நடுநிலை என்றாலே நடுவில் நிற்பது அல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பது என்று பத்திரிகை தர்மத்தை ஒரே வரியில் உரைத்த சாணக்கியர். பத்திரிகையாளர் என்றாலே பாண்டேவை தெரியுமா என்பதுதான் பட்டி தொட்டி எல்லாம் கேட்கப்படும் கேள்வி. இவர் பேட்டி எடுப்பவர்களை கிடுக்குப்பிடி கேள்விகளால் திணறடிப்பவர் மட்டுமல்ல, தன்னை பேட்டி எடுப்பவர்கள் எப்படி கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டாலும் திணறாமல் அசராமல் பதிலளிக்கும் அசகாய சூரர். எண்ணற்ற இளம் அரசியல்வாதிகளையும் பத்திரிகையாளர்களையும் பேச்சாளர்களையும் உருவாக்கும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர் காவியை அஞ்சிலே ஒன்று பெற்ற அணகை கண்ட அயலாரூர் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனும் எழுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நம்முடைய இதயமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அது வெறுமனே வாழ்த்தல்ல, ஒரு நன்றி, ஒரு பெருமிதம், ஒரு கர்வம், ஒரு கௌரவம். இது போன்ற ஒரு பிரதமர் அமைவாரான்னு கற்பனை பண்ண முடியல. 2014 நான் அவரை பேட்டி எடுத்த போது நான் அந்த உள்ளவர் ரிசீவ் பண்ணி கூட்டு வரும்போது நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, இப்படி ஒரு இரும்பு மனிதர் எங்களுக்கெல்லாம் கிடைப்பாருன்னு நாங்கள் கற்பனை கூட பண்ணலை. நீங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு சொன்னேன். அவர் சப் பகவான் கே கிருபாக அப்படின்னு இறைவனுடைய கருணை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னார். அவ்வளவு எளிமை. திரு மோடி அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய பெரும் கனவு 2047க்கான திட்டம் பற்றி நான் மட்டுமே 4 நாளைக்கு பேசுவேன். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து பேச வேண்டியிருக்கு. திரு அமீர் அவர்கள் என்னைய சொல்லுவார், பாராட்டி சொல்லும்போது சொல்லுவார், ரங்கராஜ் பாண்டே எங்கே போய் நின்னாலும் கடைசியில் பிஜேபி நின்றுவார் அப்படின்னு. அப்படியே சுற்றி போவார், ஆனால் கடைசியில் பிஜேபி நின்றுவார் அப்படின்னு. நம்மளை திட்டுறவங்க பூரா உங்கள் பேர் சொல்லி தான் திட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திட்டு வாங்குறதுக்குன்னே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு திரு வினோத் பி செல்வம் அவர்கள் குறிப்பிட்டது போல் நேற்று திடீர் நான் ஆக்சுவலாக ஒரு மீட்டிங்குள்ளே இருந்தேன். பட் அவருடைய காலனால கவர்னர் ரெகுலராக ஃபோன் பண்ணக்கூடியவர் இல்லை. சரி ஏதோ பிரச்சனை, ஆனால் ஒரு ரிசர்வுக்கு ஒரு ஹெல்ப்னா நீங்கள் ரிசர்வுக்கு தான் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ஒருவேளை அண்ணன் வர முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வரணும் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இல்லை நான் கூட்டங்கட்டெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் டிவியில் பேசுகிறவங்க, தனியாக கேமராமேனை பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அது ஏன் கேமராமேன்லாம் நல்லா தெரிஞ்சவன். பாண்டே சார்னா இப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாதாரண வைக்கிறான், அவனை ஆன் பண்ணிட்டு சார் டேக் ஓகேன்ட்டு அவன் போயிடுவான். நான் தனியாக உட்காந்து பார்த்து, ஆனால் மக்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாடு முன்னேறும் அப்படின்னு நான் தனியாக பேசிட்டு இருப்பேன். அதனால் இது பெருந்திரவங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எப்பயுமே நான் பார்த்துருக்கிறேன், த்ரூ அவுட் கெரியரை நான் கவனிச்சுட்டு வரேன். திரு வினோத் பி செல்வம் அவர்கள் எப்பயுமே லக்கி. அவர் 1 ஆசைப்படுவார், 2 கிடைக்கும். அப்படிதான் அவருக்கு 2மே சேர்ந்து கிடைச்சிருக்கு. திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் நிறைய என்னை கேலி பண்ணுவார் ஜாலியாக அண்ணங்கிற உரிமையில். அப்படி ஒரு கேலி பண்ணும்போது, இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்தை, அவர்களுக்கு கிடைத்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னார். அவருக்கு அவ்வளோதான், ரஜினிகாந்த் வருவார் நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு. ஆனால் அவருக்கு அப்போ அந்த இது எழுதும்போது ஒன்றும் தெரியல, அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை, ஆனால் அவர்கள் கிடைத்தது தலையில் நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. அதை அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டார். திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவார் பூரா பீதியிலே இருக்கிறாங்க. நம்ம சினிமாக்கெல்லாம் சொல்ற மாதிரி உள்ளத லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. பல பேருடைய முகத்திலேருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள்லேருந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவர் அடுத்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் கறக்கிறவர். அந்த மரவக்குறிச்சி பிரச்சாரத்து போது சொன்னார் பாருங்க, இதை மாதிரி பல பேரை தலையில் கட்டி தொங்க விட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பார்க்குறோம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, ஆனால் சரிண்ணா சொன்னார். என்ன ஒன்றுமே கறக்க முடியல, எப்படி அதை கறக்க அப்படின்னா, காலமாட்டில் பாலை கறந்துடலாம் போல தலைவன்ட்டு இது தகவலை கறக்க முடியாது போல. நானும் எவ்வளவோதான் நூல் விட்டு பார்ப்பேன், அது அசராம் அப்படின்னு நிற்பா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய இளைஞர்களை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னோடனே பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. என்னங்க அப்படின்னு ஒரு இது 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 எப்படிங்க இது சரியா இருக்குமான்னு புரியவே இல்லை. ஏதோ நான் போய் மாற்றின மாதிரி என்கிட்ட 100 பேர் துக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, என்னங்க
ஏங்க உனக்கு முன்னாடி நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், நீ இதை பார்த்து. இதுல வேற இந்த சோசியல் மீடியா இருக்கிற அந்த வார் ரூம் வேற இருக்கு பாருங்க. அவங்க ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, இது நம்ம ஆளா எதிராளா அப்படி தெரியாம உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பஞ்சாயத்து கொண்டு வச்சு நான் தம்பி எடுத்துருக்கேன், நம்மள என்னப்பா சாண்ட்விச் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் போனா இவங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் போனா அவங்க அடிக்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே திரு வினோத் அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் காங்கிரஸ்காரனும், நான் ஒரு தேசியவாதி, இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. நாடு நல்லா இருக்கிறதுக்காக யார் வந்தாலும், ஒருவேளை திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தா கூட அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கவலைப்படாது. அதுல வந்து எனக்கு வந்தாங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு தெரியும், தைரியமா இருக்கீங்க நீங்க, அதனால அந்த கை தட்டுவீங்க. ரைட்டு. இப்ப நாடு நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரும் முயற்சி தேவைப்படுது. வாராது வந்த மாமணியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். நாங்க வந்து பியூர் பாலிடிக்ஸ்னு ஒரு கிளாஸ் நடத்துறோங்க, முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே தெரிவுக்கு. அது வந்து நான் எங்க வகுப்புல சொல்லுவேன், பியூரிஃபையிங் பாலிடிக்ஸ் கிடையாது. அரசியலை சுத்தப்படுத்துறது ஏன் வேலை கிடையாது. அது வந்து வரப்போற மக்கள், தேர்தலில் வாக்கு கேட்க மக்கள் வந்து பார்த்துக்கிடுவாங்க. நான் வந்து பியூர்லி பாலிடிக்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடமாகவே இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த பியூர் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய பாடம், அரசியல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனோ வலிமை, அந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை, அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை, ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கற்பனை பண்ண முடியாத அதிசயம். உமர் அப்துல்லா அவருக்கு சொன்னார், நம்ம எல்லாம் வந்து இந்த தேர்தலை தோத்ததை பத்தி, தோக்க போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நரேந்திர மோடி 2029 பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறார். 2029 அவர் எங்கேயோ பண்ணிக்கிறார். அவர் ரொம்ப முன்னாடி, ரொம்ப பழைய ஒரு கணையாளியில ஒரு ஆச்சரியமான கவிதைங்க, உங்களுடைய அதிசயங்கள் எனக்கு அற்பமானவை. கணையாளியில பழைய கவிதை, உங்களுடைய அதிசயங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அதிசயங்கள் உங்களுக்கு அறிமுகமாகாதவை. அவ்வளவு பெரிய ஆச்சரியம் நரேந்திர மோடி. அவருடைய சிந்தனை என்னன்னு நமக்கு வந்து யாருக்கும் தெரியவே தெரியாது, எங்க நிக்கிறாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளவு தொலைநோக்கு பார்வை. நாளைக்கு என்ன நடக்கணும், சின்ன விஷயம் பாருங்க. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த பொதுமக்களுக்கு வந்து நேரடியாக பெரிய கேம் சேஞ்சர்னு அறிவிக்கிறார். பயங்கரமான ஃபிளாப், பயங்கரமான ஃபிளாப், சாத்தியமே இல்லை. என்னன்னா ஒரு விஷயம், ஐடியா சூப்பரா இருக்கு, எக்ஸிக்யூட் பண்றது எப்படின்னு தெரியல. அப்ப முதல்ல நரேந்திர மோடி என்ன யோசிக்கிறாரு, ஏப்பா முதல்ல யாருக்கு கையில காசு போய் சேரணும்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, முதல்ல அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு. இந்த பேஸ் விஷயம், வங்கிகளை, தனியார் அரசு பொதுத்துறை எல்லாரையுமே விரட்டி சாட்டே சொல்லிட்டு வேட்டிக்கு கின்னஸ் ரெக்கார்டு 40 கோடி வங்கி கணக்குகள், வங்கி கணக்கு இல்லாத ஆளே கிடையாதுங்கிற மாதிரி கிராமம் கிராமம். நீங்க சென்னையில் இங்க பெருநர் உட்கார்ந்துருக்கீங்க, இங்க வங்கி கணக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க 4 அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஆனா கிராமங்கள்ல பேங்க் பக்கம் எட்டியே பார்க்காத மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சாதாரண. அதுக்கப்புறம் பாருங்க, அரசுடைய மானியம் எல்லாமே நேரடியா போய் சேரும். இந்த லீக்கேஜை தடுத்தது மட்டும் லட்சம் கோடி ரூபாயை தாண்டும். அதாவது இது ராஜீவ்காந்தி சொன்னது, 1 ரூபாய் 100 பைசா நம்ம மக்களுக்காக கொடுக்க போனா 14 பைசா தான் போய் சென்று சேர்கிறது அப்படின்னு ராஜீவ்காந்தி ஒப்புதல் வாக்கு. இப்ப 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் 1 பைசா சிந்தாம சிதறாம போய் சேரும். ஆண்டுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு 1 ரூபாய் சிதறல, டே உள்ள இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இடையில எந்த விதமான கோல்மாலும் இல்லாம நேரடியாக கொண்டு. இது மாதிரி 150 திட்டங்கள். அந்த கற்பனையை பார்க்கும், அந்த தொலைநோக்கை பார்க்கும். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்யணும், அடுத்தது நம்ம எப்படி கொண்டு போகணும், ஒரு தலைமைக்கான பரிபூர்ண உதாரணமா நான் பார்க்க. நம்ம பார்த்துப்போம், லேட்டஸ்டா நம்ம நிறைய கொடுத்துப்போம், அமெரிக்கா வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சமா அது அசர்றாரா? முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அரசியல்வாதிகள் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதுல முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், எதிரில் கதறது ட்ரம்ப், அமெரிக்காவுடைய அதிபர், சர்வ வல்லமை படைச்சவர். எப்படியாவது நோபல் பரிசு கொடுத்துரும், இல்லன்னு விட்ட மாட்டேன்னு சட்டையை பிடிக்கிறார். திரு வினோத் சொன்னது போல உலகின் அதிக நாடுகளுடைய விருதுகளை வாங்கியவராக நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 20-28 நாடுகளுக்கு மேல வந்து அந்த நாட்டுடைய உயிரை விடுதல் வந்து நரேந்திர மோடி வாங்கியிருக்காரு. போற அதிபர் பிரதமர் பூரா காலில் விழுறான், பிறகு கொடுக்காம நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா படப்படன்னு கொடுத்துறான். இவர் வந்து ஏதோ லாபி பண்ணிட்டு இருப்பார் போல நம்முடைய அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப். அவன் சொல்லிருக்காங்க, பாஸ் நீங்க எங்கேயுமே விருது வாங்கல, போற ரொம்ப உங்களை திட்டுறாங்க, இவர் போற ரொம்ப அவார்டா வாங்கிட்டு வர்றாரு, நீங்க அப்படி டேலி பார்த்தா கூட அவருக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் போல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஐ டோன்ட் see எனி ரீசன். ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது அவருக்கு எந்த பிரச்சனை, அவருக்கு நரேந்திர மோடி மீது தான் அவருக்கு பிரச்சனை. அது எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. இவர் இவ்வளவு பெரிய உலக தலைவரா மாறி வந்துட்டாரே, அவரால் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவரால் மீள முடியல.
அதனால நான் டாக்ஸ் போறேன் கதறார். யோசிச்சு பார்க்கணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 ட்வீட்டாவது அவர் வந்து இந்தியாவையும் மோடி திட்டுறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வார்த்தையாவது பதில் பேசணும்லங்க. இக்னோர் பண்றதை விட பெரிய இன்சல்ட் இருக்கு பாத்தீங்களா? நான் வந்து அண்ணே கூப்பிட்டே இருக்கிறேன், அந்த பக்கம் திரும்பி இருக்காருன்னா எப்படி இருக்கும்? அது கூப்பிட்டு கதறது யாரு? ட்ரம்ப். அவரு நான் இப்படி கம்பு சுத்துறேன் அருவாள் சுத்துறேன் அப்படின்றாரு. இவர் மாதிரி இந்த பக்கம் வந்து பயனோ அப்படின்றாரு. என்ன பண்ற நாங்க பேசிட்டு எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க. ட்ரம்ப் பேசணுமா? எங்க ஊர்ல 4 பிள்ளைகள் வச்சிருக்கோம், நீங்க பசங்கள்ட்ட பேசிக்கங்க, ஒண்ணும். பாகிஸ்தான் ராணுவ அத்துமீறல் நடத்துது, பேல்காம்ல வந்து அவர்கள் தூண்டி விட்ட தாக்குதல் நடக்குது. யாரு சாயந்தரம் பேட்டி கொடுக்க போறா? நமக்கு வந்து வெளியுறவுத்துறை செயலரா, பாதுகாப்புத்துறை ராணுவ தளபதியா? 2 பெண் அதிகாரிகளை கொண்டு வந்து ஸ்திரீ சக்தினா என்ன, பெண்களுக்கான சுதந்திரம்ங்கிறது என்ன, பெண்களை எப்படி நடத்தணும்னு உலகத்துல எவனும் எங்களுக்கு பாடம் சொல்லி தரோம்னா நாங்க நடத்தணும். போர் சமயத்துல யூனிஃபார்ம்ல 2 லேடிஸ் வந்து நின்று பேசும்போது அந்த ஆபீசர் எவ்வளவு பெரிய பிரைடு நமக்கெல்லாம். ராணுவ தலைமை தளபதி வந்து பேட்டி கொடுத்திருந்தா கூட அந்த பெருமை வந்திருக்காரு. இந்த முடிவை எப்படி எடுக்க முடியும்? இந்த கால் எப்படி எடுக்க முடியும்? 24 மணி நேரம் அவருக்கு இதாங்க சிந்தனை. அவர் நாங்க எப்படிங்க பிஜேபி போட்டு ஜெயிச்சுட்டே இருக்க? நீங்க எல்லாம் தேர்தல் வேலை பார்ப்பீங்க, அவங்க வேலை பார்க்கறதே தேர்தல் தான். உள்ள 24 360 நாள் அவங்க எலெக்ஷன். மக்களுக்கு என்ன பிடிக்கும்? நாடி முடிச்சு பார்க்கறது. அவருக்கு உதவியா இருந்து அவர் மேல ஒரு பெரிய பகையோடு வெளியே வந்திருக்கிற பிரசாந்த் கிஷோர். உங்களுக்கு தெரிஞ்சு 2014 கூட இருந்தார், வெளியே வந்துட்டார். பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்கிறாங்க, நரேந்திர மோடிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. அவர் சொல்லாரு, கிரேட் லிசனர் அப்படின்றார். நரேந்திர மோடி பெரிய அளவு காது கொடுத்து கேட்பார். நீங்க கவனிச்சு பாருங்க, திரும்பி நீங்க அப்புறமா கவனிச்சு பாருங்க. இந்த வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது வெளியிடும் போது அவர் போய் ட்ரெயின்ல ஏறி டிராவல் பண்ண ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போவார். அங்க பூரா பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்றாங்க. ஓசியில போறதுனால குழந்தைங்க பூரா வந்து ஃப்ரீயா போறதுனால ஸ்கூல் பிள்ளைங்க பூரா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இவர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பேசுவார். நீ என்ன பண்ற, உங்க அப்பா என்ன பண்றாங்க, உங்க வீடு எங்க இருக்கு, நீ அந்த குழந்தைகள் என்ன பண்ண போகுது, அவங்களுக்கு என்ன தெரியுது? ஆனா அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும் தெரிஞ்சாதான், அவருடைய வயசு 75, ஆனா 15 என்ன நினைக்கும் தெரிஞ்சாதான் இன்னும் 15 வருஷத்துக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்க முடியும். உங்களுக்கு புரியுங்களா? அவர் பார்லிமெண்ட்ல அறிவிச்சாரு, என்னங்கடா இவ்வளவு கதறீங்க, இப்பதானே 3வது முறை அப்படின்றார். இவங்க என்ன சரி 75 ரிட்டையர்மெண்ட், எல்லாரும் கதறாங்க. 75 வயசுல ரிட்டையர்ட் ஆகும் எப்படா காத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் சொன்ன ரூல்ஸ்ல அடுத்த நமக்கு கிடையாது அப்படின்ட்டார். 75 மோகன் பாகவத் சொல்லிட்டார். நம்ம ஆட்களுக்கு ஹிந்தி தெரியாது, மோகன் பாகவத்தை பிடிக்கவே பிடிக்காது. மோகன் பாகவத் வந்து அவர் பேசும்போது RSS உடைய சத்சங்க சாலக்கு வந்து பேசும்போது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அதோடைய ஆத்தர் ரெஃபர் பண்ணி அவர் இந்த மாதிரி வழிகாட்டி இருக்கிறார் அப்படின்னு சொன்னதை 75 ரிட்டையர்ட் ஆகணும் மோகன் பாகவத் அறிவுரை. இவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அடிக்குமா? மோகன் பாகவத் 75 வயசு, அவரையும் காலி பண்ணிடலாம், இவளையும் காலி பண்ணலாம். RSS பத்தி எங்களுக்கு தெரியவில்லை. RSSல தலைவருக்கான ரிட்டையர்மெண்ட் அவங்க நினைச்சாதான். RSS தலைவர் வந்து நீங்க நினைச்சா எலெக்ஷன்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு முடியாம சிந்திக்கும் திறன் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போப்பாண்ட ஒரு மாதிரி, புரியுங்களா? இடையில வந்து யாருமே அதை மாற்ற முடியாது. அதே தான் நம்முடைய பாரத பிரதமர் குணாந்திரன். அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு, அவர் பீஷ்மர் மாதிரிங்க, அவர் தான் முடிவெடுப்பார். வேற யாரும் டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை. RSSக்கு அவருக்கு சண்டையா? RSS ஆசைப்படுகிற அத்தனையுமே நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி இப்ப நம்ம ஊரில் எலெக்ட் ஆயிருக்கிறார். கற்பனை பண்ண முடியுமா? இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அத்தனை பேர் RSS. RSS ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு இந்த நாட்டில் தலைமை பீடம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாத்திட்டு. இப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொடுத்தவரை RSS எப்படி வந்து டிஃபர் ஆகும், எப்படி செலவு, இவங்க என்ன ஆசைப்படுறாங்க தெரியல. அவங்க என்ன எப்படியாவது நடந்துடாதான் சொல்லும் போது என்ன நடக்குங்கிற ஒரு கனவே இல்லாம இருந்தவர். திரு வினோஜ் அவர் குறிப்பிட்டார், கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு 2004 to 14 எவ்வளவு ஸ்கேம்னு எடுத்து பாருங்க. நீங்க சும்மா சொல்றீங்க UPA 1 and 2 ஸ்கேம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் 15 சேனல் அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்டிகல் போட்டு வச்சிருக்கான். 15 ஊழலா சொல்றான். காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து ஒண்ணு பாக்கி கிடையாது. ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து எல்லா துறையிலும் இஸ்ரோ வரைக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரத பிரதமர் 11 வருஷமா ஆட்சி பண்ணிருக்காரு.
அதற்கு முன்னாடி 11 வருஷமா குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு தலைவர் 23 24 வருஷமாக பதவியில் இருக்கிறார். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல சார், சொல்ல கூட முடியல. ப்ரூவ் பண்றது, சண்டை போடுறது, கோர்ட்ல நிக்கிறது. அப்புறம் குஜராத் கலவரம் தொடர்பாக எஸ்டிஎஃப் விசாரணை நடத்துது. இஃப் ஐ எம் நாட் ராங், ராகவன் நினைக்கிறேன். அந்த ஸ்பெஷல் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் போட்டு விசாரணை நடத்துது. குஜராத்துடைய முதலமைச்சர் எஸ்ஐடி விசாரணைக்கு தனி நபராக போனார். குஜராத்துடைய முதலமைச்சர் தனி நபராக 2 நாட்கள் மாறி மாறி விசாரணை. அறிக்கை வந்தது கண்கூடு, அவர் நிரபராதின்னு முழுமையா வெளியிட்டார். ஆனால் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வருது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது. கோர்ட்டுக்கு அப்பியர் ஆக மாட்டேன்னு மேல 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 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இல்ல, நீங்க ஆஜராயித்தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க பெயில் வாங்குறதுக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. பெயில் வாங்குறதுக்கு போறாங்க சார், ஒரு பேரணி மாதிரி. எதுக்குங்க? சுதந்திரம் வாங்குறதுக்கு இல்ல, பெயில் வாங்குறது. அப்படி போனாங்க. அப்ப ஜஸ்ட் இமேஜின், யோசிச்சு பாருங்க, 2 தலைவர்களை ஒப்பிட்டு பாருங்க. இவர் எப்படி இந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றார். அமெரிக்கால ஒபாமா அவர்கள் முதல்ல இருந்தபோது இவர் அங்க டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் இந்திய பிரதமருக்கு விருந்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தடபுடல் ஏற்பாடு. அதிர்ச்சி கொடுத்தாருங்க தலைவர். நான் நவராத்திரி விரதத்தில் இருக்கேன், பச்சை தண்ணி பள்ளப்படாது. அரண்டாங்க. நான் இந்த தண்ணி குடிக்க மாட்டேன், அந்த தண்ணி சொன்னா எப்படியா உசார் பண்ணலாம், பச்சை தண்ணி பள்ளப்படாது எப்படி உசார் பண்றது? அசரவே இல்லைங்க. எல்லாருக்கும் நவராத்திரி விரதம் இருக்கிறாருங்க. யாருக்காங்க? அவருக்கு குடும்பமா குட்டியா? அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய ஜனாதிபதி மாளிகையில் இருந்தார். அவர் கூட பிறந்த அண்ணனை கூட வச்சுக்கல. வந்து காட்டிட்டு பத்தியா இதுதான் ஜனாதிபதி மாளிகை, அப்படியே திரும்பி போயிருக்காங்க. அவருடைய அண்ணன் பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம கற்பனை பண்ணியிருக்கோமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயை கூட கூட்டு வைக்கல. யோசிச்சு பாருங்க. அவருடைய பெத்த தாய் இப்பதானே இருந்தாங்க, இவ்வளவு நாள் இருந்தாங்க. தாயை கூட, அவருடைய சகோதரர்களாக கூட இருக்கிறாங்க. இது கற்பனை பண்ண முடியுமா சார்? இது ஒரு மெசேஜ். நீங்க அவருடைய அம்மாவை கூட்டு வச்சிருந்தா என்ன பிரச்சனை? அவருடைய சகோதரன் ஆர்டர் கொடுத்தா என்ன பிரச்சனை? யார் தப்பா நினைக்க முடியும்? நோ, இது ஒரு மெசேஜ். நான் ஆர்எஸ்எஸ் காரன், தரையில படுத்திருப்பேன், ஊரா சுத்துவேன். எனக்கு நாடு முக்கியம், இந்த மக்கள் முக்கியம். எப்படியாவது இந்த விகசித் பாரத் சொல்லக்கூடிய இந்த வளர்ந்த பாரத பார்க்கும். நான் குடும்பம் குட்டியை கூட வச்சிருந்தேன், எங்க அம்மா வச்சிருந்தேன், தம்பியை வச்சிருந்தேன் அப்படின்னா அவருக்கு ஒரு தலைவலி, அவருக்கு ஒரு காய்ச்சல், அவருக்கு ஒரு வண்டி, அவர் போகும்போது ஒரு பிரச்சனை, சண்டை. நோ, எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதனால தான் மோடிக்கு பரிவார்னு இந்த நாடே எழுதிச்சு. மோடியின் குடும்பம் அத்தனை பேர் செஞ்சாங்க. மோடிக்கு குடும்பம் பத்தி பேசினாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். 2004 to 14 என்ன நடந்துச்சுன்னா, ஊழல்களுடைய பெரும் பட்டியல். 2014 to இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊழல் சொல்ல முடியல. என்ன பிரச்சனை பண்றாங்க? அவர் கல்யாணம் பண்ணாரு, ஆனா ஒய்ஃப் என்னாச்சு? அவர் நிறைய சட்டம் மாத்துறாரு. கம்ப்ளைண்ட் சார், நிறைய சட்டம் மாத்துறாரு, நிறைய பேண்ட் மாத்துறாரு. இது ஒரு கம்ப்ளைண்ட். அவர் என்ன படிச்சிருக்கிறார்? இதுலயே தெரியலையா அவர்கள் எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்காங்க? குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாத இடம். கற்பனை பண்ண முடியுதா? நீங்க ராகுல் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 2 சொல்லுவீங்க. அவ்வளவு அண்ணே ஸ்டாக் வச்சிருக்கிறார். நரேந்திர மோடி மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாம இந்த இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில இன்னொருத்தர் செய்ய முடியுமா சார்? இன்னொருத்தர் பார்த்திருக்கோமா? சொன்னா சண்டைக்கு வருவாங்க. மகாத்மா காந்திக்கு பிறகு பப்ளிக் லைஃப்ல இன்டெகிரிட்டின அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தவிர வராது. ஓட்டு அரசியல்ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓட்டு அரசியல்ல இருந்து இதே நாள்ல தான் தமிழ்நாட்டில் பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய திரு ஈ. ராமசாமி பிறந்தார். அவர் பெண்கள் விடுதலைக்கு என்ன செஞ்சார், என்ன செஞ்சாருங்கிற பார்க்கணும். நான் நல்ல நாள்ல அவரை பத்தி எதுவும் நான் பேச விரும்பல. அவருடைய பிறந்தநாள் நல்ல நாள் சொல்ல வரேன். நீங்க ஏதாவது சிரிச்சு விட்டு கொடுங்க. இது நம்ம பல இடங்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்போம், இடையில கைதட்டி காமெடி ஆக்கி விட்டுவாங்க. கைதட்ட போட்டு அதை நோட்டீஸே பண்ணுவான். ஏன் கைதட்டினாங்க? அப்ப பாண்டியதை பேசுறாரு போல திருப்பி. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு என்ன செஞ்சார் பார்க்கணும். அவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போதே அந்த மாநிலத்தில் பத்திரப்பதிவு பெண்கள் பேர்ல செஞ்சா 100% வரி விலக்குனார். ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவிகளாக, பஞ்சாயத்து தலைவிகளாக பெண்களை தேர்ந்தெடுத்தா எலெக்ஷனே கிடையாது, பெண்களை தேர்ந்தெடுத்து நாங்க கோடிக்கணக்கில் மாநில அரசு நிதி கொடுக்கணும். பெண்களுக்கான முன்னுரிமை எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெண் அப்படின்னு யாராவது ஒரு அரசியல் தலைவர் இருந்தா
அது யாரோ ஒரு அரசியல் தலைவருடைய மனைவியாவோ மகளாவோ தான் இருக்க முடியும். சுயம்புவாக எந்திரிச்சு வரக்கூடிய அரசியல் தலைவர் இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த பெண்கள் சுதந்திரம்ங்கிறத நடைமுறையில் செய்து காட்டி வருவாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது பாஜக, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லியிருக்கும். யோசிச்சு பாருங்க, 2014க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் கலவரம், இந்தியா முழுக்க கலவரம். 2014க்கு பிறகு ஏன் இந்தியாவில் எங்கேயுமே மத கலவரம் இல்லை? இதே யாரும் யோசிக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட் இருந்தா கூட ஒரு கலவரம் தான் பாஜக கூட்ட சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள், எனக்கு நான் ஒரு 26 வருஷமா ஊடகத்தில் இருக்கிறேங்க. இந்த ஊடகத்தால் வஞ்சிக்கப்பட்ட தலைவர்ல ஜெயலலிதா அண்ட் மோடி மாதிரி வேற தலைவரே கிடையாதுங்க. ஊடகத்தால் வஞ்சிக்கப்பட்ட கொஞ்ச நஞ்ச அநியாயம் இல்ல. யாரோ ஒரு லேடி திரும்பி கொடுத்து அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய பொண்ணா அப்படின்ற இன்னொரு தலைவர் அப்படி பேசிட முடியுமா? மோடி அவர்களுக்கு எதிராக டாக்டர் பிரணாய் ராயில இருந்து ஒருத்தர் பாக்கி கிடையாது. நேரடியாக ராஜீவ் சர்தேசா நமக்கெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய. அவ்வளவு ஊடகங்கள் பகிரங்கமா வெளிப்படையாக பிஜேபி சிறப்பா செயல்படுது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொன்னா நம்மள சங்கின்னு சொல்லுவான். ஆனா மோடி சரியில்லைன்னு சொன்னா நடுநிலை பத்திரிகையாளர். மோடி சரியில்லைங்கிறது விமர்சன பொருளா வச்சா பரவாயில்ல, வைத்தறிச்சல வச்சா எவ்வளவு அராஜகம் நடந்திருக்கு. ஆனா ஜஸ்ட் இமேஜின் என்ன பண்ணிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த 11 வருஷத்துல இந்தியாவை எங்க நாத்திட்டு வந்திருக்காரு பாருங்க. வெளிநாடுகள் வாழக்கூடிய இந்தியர்கள் பெருமையோடு பேசுகிறார்கள் நாங்கள் இந்தியர்கள் என்று. திரு அண்ணாமலை பல வெளிநாடு டிராவல் பண்ணிருக்கிறார். எவ்வளவு பிரைடா அவங்களை ரிசீவ் பண்றாங்கிறத பார்க்கணும். போற வர்ற இடமெல்லாம் முன்னாடி நிலைமையே வேற, இன்னைக்கு நிலைமையே வேற. இந்தியர்கள் என்றால் பிழைக்க வந்தவர்கள் நிலைமை, இந்தியர்கள் என்றால் பெருமையில் தோன்றப்பட்டு அந்த விசாக்கு அந்த பாஸ்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இந்தியாவில் வந்து சொல்லுங்க. எவ்வளவு ஒன்னு ரெண்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க சொல்றாங்க. 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஹஜ் யாத்திரை 1.25 லட்சம் பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. 1.25 லட்சம் பேர் ஆண்டுக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் நான் இப்ப திரு அபூபக்கர் அவர்கள்ட்ட பேசினேன், 1.25 லட்சம் பேர் போறாங்க. 50,000 பேர் கூட எவ்ரி இயர். அதற்கான பெர்மிஷனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹஜ் யாத்திரை போகும்போது பெண்கள் தனியா போக முடியாது. பெண்கள் யாராவது ஒரு ஆண் துணையோடு தான் போகணும். அண்ணனோ தம்பியோ அக்காவோ அண்ணனோ கணவனோ அப்பாவோ யாரோ ஒருத்தர். பெண்கள் தனியாகவும் போலாம் அப்படின்னு இஸ்லாமிய பெண்களுக்கான பெரிய நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி இருப்பாங்க? ஒரு கலவரம் இல்ல. ஹஜ் யாத்திரை எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரை போலாம். ட்ரிபிள் தலாக் பெண்களுக்கு எதிரானது என்பது போல சித்தரிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம், அந்த பெண்ணுடைய குடும்பத்தை தவிர வேற யாரும் வழக்கு போட முடியாது. இது யாராவது சொல்றாங்களா வெளியே? அந்த பெண்ணுடைய பிரைவேட் குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்களை தவிர யாரும் கேஸ் போட முடியாது. யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்து இன்னொருத்தர் மேல ட்ரிபிள் தலாக் போட்டாரு எங்க மேல வந்து பாஞ்சிரும் கிடையாது. அப்ப அந்த மனைவிக்கு வந்து வழக்கு போடக்கூடிய சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? அப்ப வாரணாசியில கிட்டத்தட்ட 17% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. எப்படி 3வது முறை அங்க எம்பி யாராவது யோசிக்கணுமா? இல்ல யாராவது இஸ்லாமியர்களுடைய வாக்கை பெறாமலா நரேந்திர மோடி ஆயிர முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய இடத்துல போயிட்டு இருக்கிறார் பாருங்க. ஒண்ணுமே அயோத்தி ராமர் கோயில் அங்க வந்து 2 பேரோட ஸ்பீச் நீங்க கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ராமருக்கான கோவிலை கட்டிவிட்டோம், அடுத்தது நாம் நம்முடைய வேலையை பார்க்க வேண்டும், நாட்டை 2047க்குள் நம்பர் 1 ஆக உலகத்தில் நம்பர் 1 ஆகிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். அவரை பார்த்து மதவாதி சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறார், இனிமேல் எல்லா மசூதிக்குள்ளேயும் என்ன இருக்கிறது, மசூதிக்கு கீழே என்ன இருக்கு நம்ம தேடிட்டு போக கூடாதுன்றார். இவர்கள் என்ன கட்டமைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பத்தி, பிஜேபி பத்தி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. ஆனா உண்மை என்ன இருக்கு, அயோத்தியில ராமர் கோயில் வாசல்ல ராமர் கோயிலுக்கு பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டு வந்து பாரத பிரதமர் பேசுறார். ஜஸ்ட் இமேஜின். இது கற்பனை பண்ணுமா? யாராவது சொல்றாங்களா? இந்த ஊடகமா சொல்லுதா? ஆர்டிகிள் 370 நல்லா பெஹல்காம்ல 26 பேர் உயிரிழந்தாங்க. 25 பேர் இந்துக்கள், ஒரே ஒரு இஸ்லாமியர் அவங்க உயிரிழந்தார். சையத்னு பேர், சையத் ஷான்னு பேர். அவர் ஏன் உயிரிழந்தாரு? அவர் அந்த ஊர்ல குதிரையில வந்து போட்டு டூரிஸ்ட்களை கூட்டு போகக்கூடிய ஒரு டூரிஸ்டை இங்க இருந்து பெஹல்காம்ல அந்த பள்ளத்தாக்கு பகுதியில இருந்து அந்த இடத்துல சமவெளி பகுதிக்கு கூட்டு போனாங்கன்னா அவளுக்கு 2000-3000 காசு. அதற்கு முன்னாடி வாழ்வாதாரம் இழந்து
பயங்கரவாதத்துக்கு துணை நிற்பது மட்டும்தான் வாழ்வாதாரமா இருந்த ஒரு மாநிலத்தில் டூரிசத்தை ஓபன் பண்ணி டெரரிசத்துல டூரிசத்தை கன்வெர்ட் பண்ணி அவ்வளவு பெரிய சுதந்திர நடமாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி தியேட்டர், சினிமா, இரவு வாழ்க்கை, பகல் வாழ்க்கை, மால், கடை, அவ்வளவு விஷயங்கள் ஓபன் பண்ணி போட்டிங் கொண்டு போய் அவ்வளவு ஏற்பாடு பண்ணி அப்ப அந்த இடத்துல நாம் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு ஆபத்து வந்துவிட்டது அப்படின்னு பயங்கரவாதிகள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்கள் இந்துக்களை மட்டும்தான் குறிவைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து அந்த இந்துக்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதல்ல, என்னுடைய மாநிலத்தை நம்பி வந்தவர்கள் அந்த சையத் ஷா உயிரிழந்தான். உயிரிழந்து செத்தான், தடுத்து செத்தான், தெரியாம கொல்லப்படல. அப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்திருக்கிறார் தெரியும். நம்முடைய வாழ்வாதாரத்தை மாற்றி காட்டிருக்கிறார் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், முன்னாடி செய்தி வந்தது, அங்க இருக்கக்கூடிய தளபதி சொல்லியிருக்கிறார், முன்னாடி பயங்கரவாதிகள் பொதுமக்களோடு பொதுமக்களாக சேர்ந்து குடியிருப்பாங்க. பெரிய பிரச்சனை, பயங்கரவாதி யார் பொதுமக்களாக அடையாளம் காண முடியாது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப காஷ்மீர் மக்கள் எந்த பயங்கரவாதிக்கும் அடைக்கலம் கொடுப்பது இல்லை, பதுங்கு குழியில் காடுகளில் வாழ்கிறார்கள் பயங்கரவாதிகள். அப்ப மக்களுடைய மனசுல ஞாபகம் இருக்கலையா உங்களுக்கு, கல்வீச்சு சம்பவம் நடக்கும், ராணுவ வீரர்கள் கல்வீச்சுங்க, ராணுவர்கள் கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நடந்துச்சு. இப்ப எப்படி மாறிடுச்சு, கிட்டத்தட்ட 56% போலிங் ஷேர் ஜம்மு காஷ்மீர்ல. சென்னை மக்கள் நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் போடுறீங்களோ அவ்வளவு பேர் அங்க ஜம்மு காஷ்மீர்ல போடுறாங்க. தமிழ்நாட்டில் அதிக ரொம்ப கம்மியா போலிங் நடக்கக்கூடிய இடத்துல ஒண்ணு சென்னை. இந்த சென்னை மக்கள் எவ்வளவு போலிங் போடுறாங்களோ அவ்வளவு போடுறாங்க ஜம்மு காஷ்மீர் மக்கள். அப்ப எவ்வளவு பெரிய நம்பிக்கை, இந்தியா ஒற்றை நாடு ஒரே தேசம் அப்படிங்கிறதுல ஜம்மு காஷ்மீர் மக்கள் நம்பிக்கை. அதை யார் ஏற்படுத்தினா, ராணுவத்தின் மூலமா மட்டும் செஞ்சிருக்க முடியுமா? அப்ப ரெண்டு விதமா சொல்லு, இந்த பக்கம் ராணுவம் பயங்கரவாதிகளுக்கான இரும்புக்கரம், பொதுமக்களுக்கான அன்புக்கரம், இந்த ரெண்டையுமே சேர்த்து செய்யும். சகோதரர் சொன்னார் இல்லையா, சத்தீஸ்கர்ல அடிக்கிற அடியில பூரா கதறிட்டு 2026 மார்ச்ல இந்தியால ஒரு நக்சல் இருக்க மாட்டான், டேட் குறிச்சு ரிவர்ஸ்ல ஒரு பண்றாரு. முந்தா நேத்து ஒரு 3 பேர் போட்டாங்க நக்சல்ஸ், 2 கோடி ரூபாய் ஒருத்தர் தலைக்கு போட்டுட்டாங்க. 1 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு, 50 லட்சம் ரூபாய் 2 பேருக்கு, 2 கோடி ரூபாய் ஒருத்தர் 3 தலைவர்கள் போட்டாங்க. அந்த 3 தலை விழுந்த உடனே அவன் அடிச்சான், பாஸ் நாங்க சமானத்துக்கு வந்துடுறோம். அப்படிவா வழி. பயங்கர காமெடி பாத்துங்க. நக்சல்கள் சரணடைந்தால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாங்க. நம்ம அண்ணன் வடிவேல் படத்துல நானும் ரவுடி தான் சொன்ன மாதிரி, நாளைக்கு போலி நக்சல் எல்லாம் உள்ள வரான், நானும் நக்சல் தான் சார், எனக்கு மறுவாழ்வு கொடுங்க சார், அவ்வளவு பெரிய வாழ்க்கை. அப்ப நக்சல்கள் மறுவாழ்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதும் கவனம், அவர்கள் பயங்கரவாதத்தை தொட முடியாது அப்படிங்கிறதும் கவனம். இப்படி மல்டி டைமென்ஷனா யார் யோசிக்கிறான்றீங்க? இந்தியா முழுக்க உலக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஜிஎஸ்டி குறைச்சு வச்சிருக்காங்க, 357 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு. அண்ணன் சிதம்பரம் கேட்கிறார், அப்ப 8 வருஷமா நீங்க கொள்ளையடிச்சு இருந்தீங்கல்ல, அது சிதம்பரம் கேட்கலாமா? நான் வேற அர்த்தத்தில் கேட்கல. அவர் இருந்த போது மல்டிபிள் டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப ஜிஎஸ்டில 4 லேயர் இருந்துச்சு, 2 லேயர் எடுத்து விடுறாங்க, 18 வைக்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நீ இதற்கு முன்னாடி நீங்க மல்டி லேயர் வச்சிருந்தீங்கல்ல, அப்ப கொள்ளையடிச்சீங்க. உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது ஏடிஎம்ல உங்க காசை நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு 10 ரூபாய் சார்ஜ் போட்டாரு. அதுக்கப்புறம் எதிர்ப்பு அதிகமான அவர் அதை வித்ட்ரா பண்ணார். நம்முடைய காசை நாம எடுக்கிறது இப்பயுமே இருக்குது. ஆனா எப்படின்னா 5 முறைக்கு மேல 10 முறைக்கு மேல அடுத்த பேங்க்ல இந்த மாதிரி சிஸ்டம். ஆனா உங்களுடைய காசை உங்களுடைய பேங்க்ல உங்க ஏடிஎம்ல போட்டா கொண்டு வந்தார். இத மாதிரி திட்டம் வச்சு ஐஸ்கிரீமுக்கு 20 ரூபாய் செலவழிக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு கேட்டவர் திரு சிதம்பரம் அவர்கள். அப்ப மக்களை பார்த்து டாக்ஸ் விஷயத்துல கேள்வி விடுற 8 வருஷமா நீங்க சுரண்டினீர்களாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சார் இந்த டாக்ஸை பத்தி. ஆனால் இதற்கு முன்னாடி தொழிலதிபர்கள் இருந்து சாமானிய மனிதர்கள் வரை டாக்ஸ் கட்டக்கூடாது, டாக்ஸ்னா ஏமாத்த வேண்டிய விஷயம் இருந்த மனோநிலையை மாற்றி எல்லோரையும் டாக்ஸ் கட்ட வைத்து எல்லோரையும் சரியான பாதைக்கு திருப்பி மக்கள் பெருமைக்குள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து பாரத பிரதமர் சார். அதனால குறைக்கிறார். 1.25 லட்சம் கோடி எவ்வரி மந்த் வருது. அப்ப இது வருவாய் அரசாங்கத்துக்கு கூட்டிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது, திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கதறுது, வரியை குறைச்சிடாதீங்க. யோசிச்சு பாருங்க, அண்ணன் தங்கம் தானே சொல்லி பகிரங்கமா போயிட்டு எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அப்ப வருவாய் வருதுங்கிற ஒத்துக்கிறாங்களா இல்லையா? நேத்து என்ன சொன்னாங்க, எங்களுடைய டாக்ஸ் பூரா மத்த இடங்களுக்கு போகுது.
நாங்க கட்டுற வருவாயெல்லாம் வரி வருவாயெல்லாம் மற்ற ரொம்ப தெளிவா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். யூபியில கார் வாங்கினாலும் தமிழ்நாடு தாங்க டாக்ஸ் வரும், பீகார்ல கார் வாங்கினாலும் தமிழ்நாடு தான் டாக்ஸ் வரும். இங்க தான் நம்ம கார் உற்பத்தி பண்றோம். அப்ப அந்த பில் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும், ஆனா அந்த காசு கட்டினது யூபி காரன், பீகார் காரன், டெல்லி காரன். அப்ப இது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தான் வருது. அதுதான் இந்தியா முழுக்க போகுது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், தமிழ்நாடு அதிகமான வரியை கொடுக்கிறது, ஆனால் நீங்க அவ்வளவு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களே. கோயம்புத்தூர்ல இதே கேள்வியை கேட்டா, நாமக்கல்ல இதே கேள்வியை கேட்டா, நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு வரி கொடுக்கிறோம் மாநில அரசுக்கு, நீங்க எனக்கு என்ன திருப்பி கொடுன்னு கேட்டா, அப்ப பெரம்பலூருக்கு அரியலூருக்கு யார் காசு கொடுப்பா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப மக்களை சிந்திக்க விடாமல் போயிட்டு இருக்கும்போது மக்களை நம்பி நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். கடைசியாக ஒரு விஷயம், மக்களை நம்பி மட்டும் இல்ல, நரேந்திர மோடி அவர்கள் சர்வாதிகாரி அப்படிங்கிற போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அவர் நினைச்சதுதான் சட்டம். அவர்கள் அவரை மாதிரி ஒரு ஆச்சரியமான ஜனநாயகவாதி பார்க்க முடியல. அவர் வந்து ஒரு பெரிய டீம் வைக்கிறாரு, அந்த டீமை நம்புறார், ஒரு டீம் பிளேயர். ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் யோசிங்க. அஜித் தோவல் இந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ரஷ்ய அதிபர் புதின் வந்து கேட்கிறார், தோவலை எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. உனக்கும் தோவலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கல. தோவல் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படின்னு யோசிக்கல. உடனே அனுப்பி வைக்கிறனர். தோவலும் புத்தினும் ஒன் டு ஒன் பேசுறாங்க. தன்னுடைய சபார்டினேட்டை இதை போல நம்பக்கூடிய இன்னொரு தலைவர் யாரா இருக்கிறாங்களான்னு யோசிக்க. அமித்ஷா எத்தனை நாளைக்கு நம்பர் 2வாவே இருப்பாரு? அவரும் அதே குஜராத்ல இருந்து தான் வந்திருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை. எப்பேற்பட்ட நம்பிக்கை! அமித்ஷா மாதிரி ஒரு சபார்டினேட் ஒருத்தர் கிடைக்குமா? ராமனுக்கு கிடைச்ச லட்சுமணன் மாதிரி. அப்படியே அப்படியே கற்பனைக்கு எட்ட முடியாத மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் அவரை விட அதிகமா வந்து அமித்ஷா சொல்ற. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எவ்வளவு பெரிய டீம். அவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் மோடினால் சாத்தியமாச்சுன்னு. ஆனா மோடி தன்னுடைய டீமை நம்புறார். 2 பெரிய ரயில் விபத்துகள் நடந்துச்சு. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர், அவருக்கு வந்து இன்னும் 2 முக்கியமான துறையெல்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லோரும் கழுத்தை நெரிச்சு கேட்டது குறைஞ்சபட்சம் அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா. அந்த 2 பெரிய விபத்துகளுக்கு பிறகு, ஒடிசால நடந்தது இன்னொன்னு, அந்த பெரிய விபத்துக்கு பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா பண்ணியிருந்தா யாருமே வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. சரிதான், அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் அவர் வருத்தணும். தன்னுடைய தளபதியை விட்டுக் கொடுக்காத தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. ரைட், ஓகே, நடந்துருச்சு, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா பாரு, மோசமான விஷயம் இருக்கா பாரு, நாளைக்கு நடக்காம இருக்கான வழி பாரு, கவச் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை ரொம்ப சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட விட்டுக்கல. இப்படி ஒரு ஆச்சரியமான டீம். ஒவ்வொரு அரசியல் தலைவருக்குமான பாடம், எப்படி கட்சியை, எப்படி ஆட்சியை, எப்படி மக்களை வழிநடத்த முடியும். மக்களை நம்பு, தன்னுடைய துணைவர்களை நம்பு, அடுத்தவர்கள் நம்பு. இது ஆச்சரியம். இன்னைக்கு அரசியல பார்க்கவே முடியாத விஷயம் அதை வந்து செஞ்சு படிக்கிறார். யார் யார்ட்ட என்னென்ன வேலையை கொடுக்கணும் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹார்ட் ஒர்க்கிங்ல கலைஞரை போல, இன்டெலிஜென்ஸ்ல ஷார்ப் மைண்ட்ல ஜெயலலிதா போல, இப்படி இந்தியாவில் நீங்க எந்தெந்த தலைவர்லாம் யோசிக்கிறீங்களோ அத்தனை பேரையும் போல. தந்தி டிவியில தினத்தந்தியோட 75 ஆண்டு விழாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைச்சிருந்தா வந்திருந்தாங்க. 2வது வரிசையில் நிற்கிறாரு திரு வைகோ அவர்கள். வைகோ அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பயன்படுத்தாத வார்த்தையே கிடையாது. அவ்வளவு கடுமையான வார்த்தை, ரத்தம் தோய்ந்த கரைகள்லாம் சொல்லியிருக்காரு, கரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா பாரதன் அங்க வைகோ இருக்காருன்னு பார்த்துட்டு இறங்கி போய் முதல் வரிசையில தாண்டி 2வது வரிசை எட்டின்னு கை கொடுத்துட்டு அந்த நட்பை பாராட்டினார். இத மாதிரியான ஒரு தனம், இப்படி ஒரு கேரக்டர் பார்க்க முடியுமா? மாற்று கருத்து கொண்டவர்கள். திரு சரத்குமார் அவர்கள் கட்சியில சேர்ந்திருக்கிறார், கட்சியை இணைச்சிட்டார். அவர் இன்னும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 1-to-1 மீட் பண்ணல. எங்க அண்ணன் கமல்ஹாசன் போனாரு, அவருக்கு 1-to-1 மீட்டிங் கொடுத்திருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் எப்படி ட்வீட் போடுவார்னு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. எல்லாரையும் அரவணைக்கிறார், வாங்க பாப்போம், அதையும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு பண்ணிக்கிறார். ஒரு வாளி போல இருக்கிறார். எதிரே இருக்கக்கூடியவர்களுடைய முழு பலத்தையும் அப்படியே சரிபாதி எடுத்துக்கூடியவரா. அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு பார்க்கிற வரைக்கும் வேற இடத்துல இருப்பாங்க, பார்த்த பிறகு ஒண்ணு செய்ய முடியும். அதனால தான் எங்க அண்ணன் திருமாவளவன் பயந்தார். மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்தால் என்ன ஆகும் அப்படின்னு அவருடைய கவலை யோசிச்சு பாருங்க. மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆகர்ஷமான ஒரு தலைவராக இருக்கிறார். நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதாரணமான தலைவர் இல்லை. எனக்கான விமர்சனங்கள் வந்தாலும் கவலை இல்லை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்க விஷயம் தான். அவர் நிச்சயமாக ஒரு சாதாரண தலைவர் இல்லை, ஒரு அவதார புருஷன். நம்ம வந்து பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், மன்னர்கள் தான் பிறகு கடவுள்களாக பார்க்கப்படுகிறார்கள்.
கடவுள்கள் எங்கேயாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு யுகத்துல மன்னர்களா இருந்திருக்காரு. அது போல இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இறைவன் தன்னுடைய தூதனாகவே அனுப்பி வைத்திருக்கார் பாரத நரேந்திர மோடி. அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு நாளைக்கு அல்ல, கால காலத்துக்கு நினைவு கூறப்படும். அவர் பார்க்கிற